புரோட்டோகால்னா என்ன? ஸோ புரோட்டோகால் லேயரிங்னா என்ன? ஸோ புரோட்டோகால்னா அதோட மீனிங் என்ன ஆக்சுவலா? Then what is the roles and responsibility of protocols? ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் நெட்வொர்க்னா டு ஃபார்ம் த கனெக்டிவிட்டி பிட்வீன் த டூ பாயிண்ட் டு ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். இதுதான் ஆக்சுவலாக நம்ம கம்யூனிகேஷன் நெட்வொர்க்குடைய ஃபங்க்ஷன் தீம். எந்த மாதிரி ஃபங்க்ஷனை சார் 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 கிளாஸ் எடுக்கிட்டா வேண்டாமா? கிளாஸ் எடுக்கிட்டா வேண்டாமா? கொஞ்சம் சைலண்டா பேசுங்க சார். பேச வேணாங்களா, சைலண்டா பேசுங்க. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன மாதிரி பேசிஸ்ல அந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எப்படி என்ன பேசிஸ்ல அது ஒர்க் ஆகுது, ஸோ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். What terms based concern networks going to following as usual function of networks. That is what very important. So every communication network to following some kind of protocol layering function. So if we consider any kind of networks, so based on some terms and condition. Here the terms and condition, it is known as protocols. இப்படிதான் ஒர்க் ஆகணும், அப்பதான் அந்த நெட்வொர்க் உடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது டிஃபால்ட். அப்போ வாட் இஸ் மீன் பை ப்ரோட்டோகால்ஸ்? ஸோ ப்ரோட்டோகால் மீன்ஸ் எவ்ரி நெட்வொர்க் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஃபாலோவிங் சம் ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் இஸ் நத்திங் பட் ஹேவிங் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செட். So instruction means having rules and regulation. So every networking function to controlling different kind of rules and regulation based function. So rules and regulation is nothing but protocol. அப்போ protocol அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி நெட்வொர்க்கை நம்ம எப்படி டிசைன் பண்றோம், டிசைன் பண்றதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷனுடைய ரன்னிங் பிரின்சிபல்ஸை நம்ம டிசைட் பண்ணிடணும். இப்படிதான் ஒர்க் ஆகணும், அதுக்கு தகுந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் வந்து ஃபார்மிங் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஃபார்மிங் ஆஃப் நெட்வொர்க்கிங்கிறது அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நெட்வொர்க்கை நம்ம டிசைட் பண்ண முடியும். திஸ் இஸ் அ டிஃபால்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பிரின்சிபல் பேஸ்ட் இன் அவர் ப்ரோட்டோகால் வில் பி டிசைடட். நெட்வொர்க்குங்கிறது ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணோம், ப்ரோட்டோகால்ங்கிறது என்ன பேசிஸ்ல ப்ரோட்டோகால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட். ஸோ ஹியர் த ப்ரோட்டோகால் பேஸ்ட் ஆன் சம் OSI லேயரிங் மாடல் procedure. OSI layer modeling procedures. OSI is nothing but open system interconnection. OSI open system interconnection layering models. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேயரை பேஸ் பண்ணி தான் ப்ரோட்டோகாலை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ப்ரோட்டோகாலை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெட்வொர்க்கோடைய ஃபங்க்ஷனை நம்ம ஃபங்க்ஷனேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு லாஜிக்கல் பேசிஸ்ல ஒர்க் ஆகணும். ஒரு அவுட்புட் கிடைக்குதுன்னா இது என்ன லாஜிக்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேஸே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் தான். ஸோ வித்தவுட் எனி ப்ரோட்டோகால் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் இட் இஸ் ஒன்லி பாசிபிள். But digitally it is not highly impossible. So whether it's our transmission based on any kind of network function under the digitalized system இருந்தது அப்படின்னா ப்ரோட்டோகால் இல்லாம டிஜிட்டல் நெட்வொர்க்கிங் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது.
அனலாக் வந்து there is no any protocol consideration. Directly to transmit through the magnetic radiation. After that to receiving within coverage area capability range. அந்த ஏரியாக்குள்ள அந்த அப்போனன்ட் பார்ட்டி இருந்தாருன்னா ரெண்டுக்கு நடுவில் ஒரு லிங்கேஜ் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்மிஷனை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ்டு. ஏன்னா அனலாக் இஸ் பாசிபிள், பட் டிஜிட்டலைஸ்ட் நெட்வொர்க் வரும்போது என்னன்னா based on the construction principles going to totally different compared to analog system. இதுல OSI மாடல்ல பேஸ் பண்ணி புரோட்டோகால் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அது என்ன ஆக்சுவலா வந்து இந்த பாயிண்ட் பாருங்க, how the information that is very important. Software application in one computer move through physical medium to the software application in another computer. So how the information from software applications, வாட்ஸ்அப்ல இருந்து இன்னொரு வாட்ஸ்அப் அப்படி நீங்க எடுத்துக்கோங்களேன். வாட்ஸ்அப்ல இருந்து இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு நீங்க எப்படி, வாட்ஸ்அப்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தானே, ஹார்ட்வேர் அப்ளிகேஷன் கிடையாது இல்லையா? ஸோ ஹார்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. டோட்டலா ஆண்டனா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா ஒரு கால் பண்றீங்க, கால் பண்ணதுக்கு அப்புறம் அது என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் பார்ட்ஸ் தான். வாய்ஸ் சிக்னல் ரிசீவ் பண்ணும், டிரான்ஸ்டியூசர் வந்து என்ன பண்ணும், வாய்ஸை எலக்ட்ரிக்கல் மாற்றும், எலக்ட்ரிக்கல் ரேடியோ வேவ்ஸாக மாற்றும், அதுக்கப்புறம் ஆண்டனா மூலியமா டிரான்ஸ்மிட் பண்றீங்க. அப்புறம் ஆண்டனா என்ன பண்ணும், டு ரிசீவ் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் தென் கன்வெர்ட் இன் டு அவர் மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஒன் கன்வெர்டபிள் மாற்றும், தென் கோயிங் டு ரிசீவிங் த சேம் சவுண்ட் வாட் ஆல்ரெடி the information available in the particular call service. ஸ்பீக்கர்ல நம்ம ஆப்போனன்ட் என்ன பேசுறாங்களோ அது நம்ம ஸ்பீக்கர் மூலியமா ஆப்போனன்ட் டிவைஸ் மூலியமா நம்ம கேட்போம். இஸ் a நார்மல் ஃபங்க்ஷன். பட் சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது இல்லைங்களா? ஒரு டெக்ஸ்ட் பண்றீங்க, டெக்ஸ்ட்ங்கிறது மேபி வாட்ஸ்அப், அது வந்து இன்னொரு வாட்ஸ்அப்க்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது? நம்ம பேசுறது கேட்கறது வேணா சாதாரணமா இருக்கலாம், பட் இன்டர்னலா ஒர்க்கிங் எப்படி நடக்குது டெப்தா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இன்சைட் த transmission function through any of the software application. That is what important. இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் லெவலுக்கு கொண்டு போய் ஒரு நமக்கு தேவையான அவுட்புட் ரெக்குயர்மெண்ட் அவுட்புட் இன்னொரு எண்ட்ல நம்ம எப்படி ரீட்ரைவ் பண்ணிக்கிறது. ஸோ இதுக்கு தான் நமக்கு ஆக்சுவலா வந்து சம் ப்ரோட்டோகால்ஸ் தேவைப்படுது. ப்ரோட்டோகால் வந்து OSI பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டோட்டலா நெட்வொர்க்கிங்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 7 கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தமாவே எப்படி நீங்க மானிட்டர் பண்ணீங்கனாலும் we just going to segregate into only 7 category of functions only. 7 category of function அப்படிங்கிறது இந்த OSI லேயர் என்ன பண்ணும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு லேயரிங் வந்து எடுத்துக்கும். 7 ஒர்க்கை என்ன பண்ணும், 7 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேயரிங். அதனாலதான் லேயரிங் வந்து 7 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ இன் அவர் டிஜிட்டலைஸ்ட் நெட்வொர்க் ஒன்லி டு செக்ரிகேட் அப் டு 7 டைப் ஆஃப் ஒர்க்ஸ் ஒன்லி. நார்மலி அதர் தென் 7 டைப்ஸ் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 7 விதமான ஒர்க் மட்டும் தான் இங்கே நடக்கும். அந்த 7 விதமான ஒர்க்கை நம்ம எப்படி வந்து லேயரிங் மூலியமா சப்போர்ட் பண்றது. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வாய்ஸ் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அப்படி என்னன்னா அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கக்கூடாது. ஆர்டர் வைஸ் எப்படி பண்ணணும், பிசிக்கல், டேட்டா, நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன். ஸோ ஹவ் இஸ் கோயிங் டு ஆர்டர்லி டு ரெப்ரசன்ட் ஃப்ரம் திஸ் டயக்ராம் மீன்ஸ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம். Bottom to top. That is the order of procedures. What is the first layer of this diagram? Anyone tell me? Physical. Yes. So order எப்படி வந்து நீங்க செப்பரேட் பண்ணுவீங்கன்னா பிசிக்கல்ல இருந்து தான் what is the number 1 layer of this architecture அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா physical is number 1, data is the second, third one is network, and fourth one the transport, and vice versa. The remaining 3 layers. So two responsible categories for this characteristics of OSI model. Responsibility of the host. ஹோஸ்ட்னா இப்போ நான் ஒருத்தன் கால் பண்றேன், டிஜிட்டல் காலிங் பண்றேன், ஒரு பிசி இருக்கு, ஜஸ்ட் ஹெட்போனை மட்டும் வச்சுக்கிட்டு நான் செல்போன் இல்லாம நான் வந்து நெட் மூலியமா ஒரு கால் பண்றேன் அப்படிங்கும்போது அப்போ ஹோஸ்ட்னு ஒன்று இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா நெட்வொர்க்னு ஒன்று இருக்கும், என் பாயிண்ட் ஒன்று இருக்கும். என் பாயிண்டை பத்தி நம்ம இப்போ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ மீன் த டெஸ்டினேஷன்.
ஹோஸ்ட்ன்றதுன்னா கண்டிப்பா டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கணும். இப்ப நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி எதோட நிக்கிறோம் அப்படின்னா ஹோஸ்ட் தென் கன்வெர்ட் இன்டு some kind of formation and feed into actual transmission any kind of network through any kind of network. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிற யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர், செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன். ரெஸ்பான்சிபிலிட்டி நெட்வொர்க், டேட்டா லிங்க், பிசிக்கல், இந்த மூணையும் நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஆக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் OSI மாடல். இது நீங்க வந்து நான் இதை கிளியரா சொல்றேன் அப்படின்னா நெட்வொர்க்கை வந்து ஹோஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க மாத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே ஏதாவது நெட்வொர்க்ல ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நெட்வொர்க்ல என்ன 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். ஒன்று நெட்வொர்க் எரர் வரும், இல்லை நம்ம அனுப்புற டேட்டால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா பிசிக்கல்ங்கிறது என்னது, லைவ்லி அவைலபிள் மெட்டீரியல், அதாவது டிவைஸ், ஆண்டனால இருந்து தான் நெட்வொர்க்கு போகுது. ஆண்டனா மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக புரியுங்கிறதுக்காக சொல்றேன். நெட்வொர்க் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆண்டனா வந்துச்சுனாவே அது கண்டிப்பா வேற ஏதோ ஒரு அடுத்த மீடியம்க்கு போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ பிசிக்கல்ல இருந்து நெட்வொர்க் வரைக்கும் என்ன பண்றோம் நெட்வொர்க். அப்போ நெட்வொர்க்ல என்ன பிரச்சனை வரும்? 3 விதமான பிரச்சனை வரும். அப்போ ஹோஸ்ட்ல என்ன பிரச்சனை வரும்? 4 விதமான பிரச்சனை வரும். ஒன்னு அப்ளிகேஷன்ஸ், ஒரு மொபைல். என்ன பண்ண போறீங்க, எப்படி நீங்க அதை வந்து சென்ட் பண்ண போறீங்க. I mean the presentation, how to present your information. You just understand what I'm telling in this meaning of presentation. Presentation is nothing but how our information going to represent. பேச போறீங்களா, வீடியோ எடுக்க போறீங்களா, டெக்ஸ்ட் பண்ண போறீங்களா? So please understand what I'm telling. That is the meaning of presentation. Sir, how it's going to initiate the time period for the particular function. That is what meaning of session. Transport, அந்த எல்லாத்தையும் எப்படி நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கோயிங் டு கன்சிடர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹோஸ்ட் ஏரியாவில் இருக்கிற ஃபங்க்ஷன். அப்போ ஹோஸ்ட் சைடில் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும்? 4 விதமான ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த 4 + கீழே 3, அந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லேயரிங், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோட்டோகால் பேஸ்டு ஒரு லேயரிங். பிசிக்கல்ல இருந்து டேட்டா போகுது, நெட்வொர்க் இப்படி போகுது, இந்த மாதிரி ஆர்டர்ல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால், ஒவ்வொன்றுக்கும் ஓஎஸ் ரிலேட்டடான ஒரு லேயரிங் வந்து அக்கர் ஆகும். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா the particular layering function will be take care and rectify the further salvation to getting the proper output and upgrade into next layer. இங்க பாருங்க, எலாபரேட்டா கிளியரா கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் முன்னாடி இருக்கிற ஆர்கிடெக்சர் அந்த ஓஎஸ்ஐ மாடல் மாடல் டயக்ராமோட இங்க இருக்கிறது பாருங்க, இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எனிவன் ப்ளீஸ் just equalize the information for each layer. Application என்ன பண்ணுது? Anyone? இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பா. மொத்தம் பாருங்க 7 இது ஒவ்வொரு லேயரோட ஃபங்க்ஷன் என்னன்னு கிளியர் கட்டா அதுல இருக்கு. இந்த மேல இருந்து கீழ இருந்து மேல வரைக்கும் போறது என்னன்னா ஓஎஸ்ஐயோட இன்டர் கனெக்ஷன் லேயரிங். எத்தனை லேயர் இருக்கு? 7 லேயரிங் ஆஃப் ப்ரோட்டோகால் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு லேயரும் என்ன மாதிரி ஒர்க்கை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. பிசிக்கல் என்ன பண்ணுது? ஹலோ, கண்ணுங்களா, என்னப்பா வாய்ஸே வரல, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க சார். இத ரீட் அவுட் பண்றதா சார்? இல்லம்மா, இப்ப பிசிக்கல்ல என்ன பண்ணுது ஆக்சுவலா அங்க பாருங்க, அந்த பாயிண்ட் படிங்க, அவ்வளவுதான். It provides a physical medium through which bits are transmitted. That means what? சார், டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு மீடியமா இது இருக்கு சார், பிசிக்கல் அப்படிங்கிறது. என்ன விதமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது அடுத்த ஸ்டேஜுக்கு. so many information available for the physical medium. பிசிக்கல்ல இருக்கும். பிசிக்கல்ங்கிறது ஒரு டிவைஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம். ஒரு நெட்வொர்க்கை நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டிரான்ஸ்மிஷன்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் மூலியமா டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க, மொபைல் மூலியமா டிரான்ஸ்மிட் பண்ணுவீங்க, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். கம்யூனிகேஷன் டிவைசஸ் தான் நம்ம பிசிக்கல். இங்க மீனிங் ஆஃப் பிசிக்கல் அப்படிங்கிறது எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் கம்யூனிகேஷன் டிவைசஸ். பிசிக்கல் அப்படின்னாவே இங்க என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா
any kind of communication devices like computer or telephone or mobile, cardless, whatever it may be. All are based on the digitalized transmission, not for analog. Data link என்ன பண்ணுது? Any other person? Hello? Just அதை பார்த்து படிங்கப்பா. It is Okay. used for No, every- any other person, other person. Sir, it is used for error-free transfer of data frames, sir. That means what? சார் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டா வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் போகிறதுக்காக இந்த டேட்டா லிங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். வித்தவுட் எனி லாஸ். எஸ், அவ்வளோதான். திஸ் இஸ் ஆக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறாங்கன்னா டேட்டா லிங்க் எடுத்துக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா என்ன பிரச்சனை என்னங்கிறத நாம எலாபரேட்டா பார்க்கும்போது we can understand what is the internal function of data link. Now what is the actual responsibility of data link? அவ்வளவுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனால டேட்டா லிங்க் அப்படிங்கிறது ஒரு நம்ம கமிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் இது ஆக்சுவலா. டெப்தா பார்க்கும்போது வாட்ஸ் கோயிங் ஆன் இன்டர்னலி இன் அவர் டேட்டா லிங்க் அப்படிங்கிறத நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தனபால், Dhanapal is here or anybody class representative, please take a responsibility. Dhanapal இருக்கானா இல்லையாங்கிறத நீ தான் உடனே ஆன்சர் பண்ணணும். கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பாய்ஸ் இருக்கியா இல்லையா? தனபால் இருக்கான் சார். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபேக்கல்டி கூப்பிட்டு இருக்கேன், பாட்டு சைலண்ட் ஆகுறேன். அந்த பையனுக்கு காது டெஃபன்டப்பா, காது கேட்காதா? கண்ணா ரெப்ரசன்டேட்டிவ் பேர் என்ன கண்ணு? என் பேர் வெங்கடேஷ் சார். வெங்கடேஷ், அந்த பையனோட பேர் நோட் பண்ணிக்க. ஓகே சார். தினகரன் சார் மைக் இஷ்யூ சார். மைக் இஷ்யூஸ்னா அப்படியே ஓடி போய் வர சொல்லிடு. கிளாஸ்ல வரவே வேண்டாம். அந்த பையன்லாம் கிளாஸ் வரணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் கெட் அவுட் மை கிளாஸ். மைக்கு ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ப்ராப்ளம்ட்டு ஆன்சர் பண்ணிட்டு ப்ராப்பர் அக்சசரிஸ் வந்து ப்ராப்பர் கனெக்டிவிட்டியில இருந்துன்னா வந்து அட்டன் பண்ணுங்க, கிளம்பி போயிட்டாரு. கௌசல்யா சொல்ற நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்க வெங்கடேஷ். ஓகே சார். சார் கௌசல்யா, கௌசல்யா நேம் கேர்ள்ஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணீங்க. ஹலோ கௌசல்யா, லைன்ல இருக்கியாப்பா? சார் சொல்லுங்க சார். நெட்வொர்க் என்னமா ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்? ஸ்டேட்மெண்ட் படிங்கம்மா. கௌசல்யா நேம் மென்ஷன் பண்ணிக்கப்பா. சார் சொல்றேன் சார். டைம் அவுட். கௌதம் சார். கௌதம், நெட்வொர்க்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க படி. So I'm really shocking. Those are studying third year engineering or ரொம்பவே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்க கூட முடியலன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் பிகமிங் இன்ஜினியர். ஒரு 500 தடவை இன்ஜினியர் எழுதி பாருங்க, அப்பவாவது உங்களுக்கு மைண்ட்ல எல்லாத்துக்கும் இன்ஜினியர் ஆக போற மைண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஆர் யூ ஸ்டடிங் இன்ஜினியரிங்? ஜஸ்ட் ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட் வாட் ஆக்சுவலி அவைலபிள் இன் தி ஸ்லைடு, அவ்வளவுதானே. அதை படிக்க தெரியல, உட்காந்து எவ்வளவு தடவை உட்காந்து இருக்கிறேன், அவ்வளவு எசிடேஷனா? ஆன்லைன்ல உன்னால தைரியமா 2 ஸ்டேட்மெண்ட் படிக்க முடியலன்னா அப்புறம் என்ன உனக்கோட போல்ட்னஸ்? சொல்லு பார்க்கலாம். கௌதம் சார் லைன்ல
யோ சார்னு சொல்றதை விட்டு படியா வேகமா. சார் அப்ளிகேஷன் சார் திஸ் லேயர் ப்ரொவைட்ஸ் த சர்வீஸ் டு த யூசர். நான் நெட்வொர்க் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ என்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கிற? நீ என்ன ஆன்லைன்ல கிளாஸ்ல ஹெட்போனை வச்சுட்டு கவனிக்கல மாதிரி தெரியலையே, வேற ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்க, நீ சும்மா ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. நீ இல்ல சார் நெட்வொர்க் கேட்டுட்டு இருக்க, அப்ளிகேஷன் எப்போ உன்ட்ட கேட்டேன்? சார் ஒரு சர்வரை ரன் பண்றதுக்கு வந்து நெட்வொர்க். எதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன கேள்வி கேட்டேன்? என்ன சொல்லு. ஒரு சர்வரை வந்து ஆப்ரேட் பண்றதுக்காக. ஐயோ நான் என்ன கேக்குறேன், ஸ்டேட்மெண்ட படியா. நான் மீனிங் கேட்கல, படி பார்க்கலாம் முதல்ல. நெட்வொர்க்ல ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கு? பிரவுன் கலர்ல மானிட்டர். அதான் சார் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் கம்ப்ரஷன் என்கிரிப்ஷன். என்னது சார் இட் ப்ரொவைட் ரிமூவிங். சார் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்லேஷன் கம்ப்ரஷன் அண்ட் என்கிரிப்ஷன். எங்கப்பா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிற? நெட்வொர்க்குக்கு என்னப்பா ஆன்சர் கொடுத்திருக்காங்க? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவிங் த பாக்கெட் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். தட்ஸ் ஆல் அபவுட் நெட்வொர்க். அதனால தானே கேட்டிருக்காங்க. நீ என்ன வளரிட்டு இருக்க? தெளிவா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் டேட்டா. எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா இல்லையா? அப்புறம் என்ன என்ன யாரு சார் சொல்லு. சார் இந்த நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு சார். வெளியே சார் கிளம்பு வேற கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவே வேண்டாம். ப்ராப்பர் பிளேஸ்ல வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் அவரே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுயா இப்பவே நெட்வொர்க் பிரச்சனை. அது என்னோட அது என் ப்ராப்ளம் இல்லை கண்ணு. தட் இஸ் மை நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. You just sit on the actual coverage area. That is your responsibility. Okay, வேற யாரு? ஹரிஷ் லைனுக்கு வாங்க. அதுல என்ன கொடுத்துருக்கா? அதை படிக்க கூட முடியலன்னா என்ன அர்த்தம்? ஹரிஷ். எஸ் சார். சொல்லுப்பா, டிரான்ஸ்போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? So I'm just going to explain what is the function responsive to your network. Please wait. After that you can answer what is the statement available in the transport layer. கண்ணா ஹரிஷ் புரியுதா? நெட்வொர்க்ல என்னன்னா, நம்ம சோர்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை in form of packets. So in form of packets அப்படிங்கிறது it is contain number of bits. bits என்னன்னு தெரியுமா? ஸோ ஒரு மினிமம் சைஸ் ஆஃப் த டேட்டா. மினிமம் சைஸ் ஆஃப் த டேட்டாவை நம்ம டிஜிட்டலைஸ்டா கன்வெர்ட் பண்ணும்போது, ஒரு பைனரி கோடு கன்வெர்ட் பண்ணும்போது, ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒரு மினிமம் டேட்டாவை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிட்ஸ், பைட்ஸ். இப்போ நீங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஜிபி, எம்பி வரைக்கும் சொல்றீங்க, மெகா பைட்ஸ் வரைக்கும் சொல்றீங்க, அப்புறம் ஜிகா இப்பெல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஸோ ஜிகா, எம்பி, பைட்ஸ், பிட்ஸ் இதெல்லாம் என்னது? வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த டேட்டா? ஸோ வாட் சைஸ் ஆஃப் டேட்டாஸ் அவைலபிள் அவன்றது டிரான்ஸ்மிஷன் கேட்டகரியில் இருக்கு. ஸோ அந்த பிட்ஸ் எப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து இருக்கிறது தான் ஒரு பேக்கெட். ஒவ்வொரு பேக்கெட் ஒரு உன்னோட ஒரு பார்சல் சர்வீஸ் பண்றீங்க, ஒரு பார்சலுக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஒரு 10 பாக்ஸ் இருக்கு. அப்படி ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் சின்ன சின்ன குட்டி குட்டி 10 பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் பேக்கெட்ஸ். ஒரு பேக்கெட்ஸுக்கு எவ்வளோ சாக்லேட் இருக்கு அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ பேக்கெட்ஸ்ங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் சாக்லேட் பேக்கெட்ஸ். அப்போ ஒரு சாக்லேட் பேக்கெட் அப்படிங்கிறது ஹோல் ஃபார்ம். அந்த ஹோல் ஃபார்ம்ல உள்ளுக்குள்ள குட்டி குட்டி சாக்லேட் இருக்கும் இல்லையா? அப்போ பேக்கெட்ஸ்னா உள்ள நம்பர் ஆஃப் பிட்ஸ் சாக்லேட் அப்படி கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் ரெஸ்பான்சிவ் டு கன்சர்ன் பேக்கெட் மூவ் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறாங்க? நெட்வொர்க். ஸோ டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுவோம்? இட் இஸ் ப்ரொவைட் ரிலையபிள் மெசேஜ் டெலிவர் ஃப்ரம் ப்ராசஸ் டு ப்ராசஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு நெட்வொர்க்குங்கிறது என்னது? லாரிக்கு போயாச்சு. லாரி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? லாரி என்ன பண்ணும்? கேரி பண்ணிட்டு போகும். ஸோ கேரியர் ஃபங்க்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் எடுத்துக்கும். தட் இஸ் த மீனிங். இட் இஸ் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் தி மேனேஜ் அண்ட் டெர்மினேட் தி செஷன். எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கால் வெயிட்டிங் பாருங்கன்னா ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ் வரைக்கும் தான் கால் வெயிட்டிங். இப்போ ஒரு கால் பண்றீங்க, கால் பண்றதோட ரிங்கிங் போகுது. ரிங்கிங்கிறது என்னது? அவன் எடுக்கிற வரைக்கும் ரிங் போகுமா இல்ல பர்டிகுலர் டைம்ல கால் டெர்மினேட் ஆயிடுமா? What do you understand from your ringing for your normal calling function in your telephonic devices? Anybody? Please answer me. ஏன்னா ஒரு கால் பண்றீங்க, ரிங் போகுது, அந்த சின்ன ஒரு ஃபங்க்ஷனை நீங்க என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ்?
ஸோ அதுதான் செஷன். இவ்வளவு நேரம் வரைக்கும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் கால் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா கன்சென்ட் சப்ஸ்கிரைபர் நாட் ஆன்சர் நான் மேபி பிஸி அப்படின்னு ஏதாவது ஒரு ரிப்ளை வரும். ஸோ செஷனுங்கிறது அப்படிதான். ஒரு ஃபங்க்ஷனை இவ்வளவு நேரத்தில் கண்டக்ட் பண்ணணும், அதுக்கு கண்டக்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் டெர்மினேட் ஆயிடும், ஐ மீன் டீஆக்டிவேட் ஆயிடும். தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் செஷன். இதுல செஷன்ல ப்ராப்ளம்னா எப்படி வரும் அப்படின்னா, முன்னாடியே ப்ரீஃபோன் ஆயிடும், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஸோ டிலே பேசிஸ்ல எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டிலே ஆர் ஏர்லியர் செஷன் termination. That is the two errors maybe occur. After that, the session layering will take care of the response to rectify and giving the better performance for the particular layering. Layering is the session. Presentation is responsible for transition, compression of encryption. Actually, presentation is how to present. So presentation is everyone present. Okay, who can to present the exact data? That is the responsibility is more important for layering of any communication network. எப்படி present பண்ணணும், எப்படி வேணாலும் present பண்ணா data acquisition நடக்காது. So it could be followed some exact presentation methodology. So அந்த methodology take care பண்ணிக்கிறது தான் presentation layer உடைய responsibility. Then applicationங்கிறது final output. Service என்டையராவே யார் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாங்க? அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன்ங்கிறது என்னது? ஒரு டிவைஸ், ஒரு அதர் எண்ட்ல இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ், ஒரு மொபைலா இருக்கலாம், ஒரு சிஸ்டமா இருக்கலாம். ஸோ ஃபைனலா பிசிக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் வரைக்கும் போற வரைக்கும் நடுவுல இந்த விதமான ப்ராப்ளமேட்டிக் தான் வரும் ஒரு நெட்வொர்க்ல. அந்த நெட்வொர்க்ல நடக்கிற 7th கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து அதுக்கு தக்கதான் மாதிரி ஒரு லேயரிங் டூலை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் தி ஸ்பாட்ல ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுவாங்க based on some protocols. Okay, this is actual meaning of OSI layer model. இங்க பாருங்க, ஆக்சுவலா ஒரு பிசிக்கல் லேயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பிசிக்கல் லேயர். ஒரு டேட்டா பைனரி கோட்ல ஒரு டேட்டா மூவ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும்போது என்ன பண்ணுது, ஃபைனலா டிரான்ஸ்மிட்டுக்கு போகுது. பிசிக்கல் தென் நெட்வொர்க். ஸோ டேட்டாங்கிறது என்னது, இங்க இருக்கு பாத்தியா 1010 இருக்கு இல்லையா, டேட்டா லிங்க் லேயர். இந்த டேட்டா லிங்க் லேயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 1010 இருக்கிறது, இங்கேயும் 1010ங்கிறது என்னது? அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இல்ல? எனிபடி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ மீன் ப்ளீஸ் டெல் மீ. இந்த இடத்துல இப்ப இவங்க பாருங்க, டேட்டாங்கிறது என்னது? ஒன் ஜீரோங்கிறதுல அதே இன்னொரு எண்ட்ல உனக்கு அதே பிசிக்கல் லேயர் மூலியமா உள்ள ஃபீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு இன்ஃபர்மேஷன் ப்ராப்பரா போயிடுச்சு. அப்ப டேட்டா லிங்க் லேயர்ல பிரச்சனை இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபைனலா உனக்கு எங்க இருக்கு பாருங்க, இந்த டயக்ராம், இந்த டயக்ராம் பாருங்க. பிசிக்கல் அதனோட எண்ட் பாயிண்ட் நெட்வொர்க் டேட்டா. ஆஃப்டர் தட் யூ ஜஸ்ட் கோயிங் டு நெட்வொர்க்குள்ள போகுது. நெட்வொர்க் அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபைனலா டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுங்கிறது இப்படித்தான் நடக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஸோ பைனரி டேட்டாஸ், இந்த பைனரி டேட்டாங்கிறது பிட் சைஸ்ல இருக்கு. எவ்வளவு பிட் சைஸ் வேணாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பிசிக்கல், தென் டேட்டா கோயிங் டு ஃபீட் பேஸ்ட் ஆன் சம் மாடிஃபிகேஷன். ஆஃப்டர் தட் த நெட்வொர்க் will take care of the responsibility. The network will be feed into any kind of transmission medium. Like maybe wire or wireless, anything else. ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எப்படி மூவ் ஆகுது, டிரான்ஸ்மிஷன் மீடியா வரைக்கும் தான் இந்த என்டையர் ஃபங்க்ஷனே வந்து நீங்க எப்படி என்னன்னா பிசிக்கல் லேயர் அண்ட் அப் டு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இதனுடைய கான்செப்ட். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருக்கு, just going to refer. So next data link layer. So data link layerல எப்படி இதாவது பாருங்க, to physical layer, so please watch the diagram. Network, data, then physical. Physical எப்படி உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கறத நீங்க கரெக்டா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்க டயக்ராம், ரெண்டு டயக்ராமுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கன்னா, இந்த செகண்ட் டயக்ராம்ங்கிறது டிரான்ஸ்மிஷன் சைட்ல இருக்கு, செகண்ட் ஒன்னுங்கிறது ரிசீவிங் சைட்ல இருக்கிற பாயிண்ட். ஸோ ரிசீவிங்கா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்மிட்டிங்கா இருந்தாலும் சரி, ரெண்டு பார்ட்லயுமே உனக்கு 7 லேயரிங் வந்து ஒர்க் ஆகும். ஞாபகத்தில் வச்சுக்க, இந்த ஏரோ மார்க்கை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எது டிரான்ஸ்மிஷன் சைட்ல இருக்கு, எது உங்களுக்கு வந்து
டிரான்ஸ்மிஷன் சைடில் இருக்கு, ரிசீவிங் சைடில் இருக்கு அப்படிங்கிறத. டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கிறது பாத்தீங்கன்னா செகண்ட் டயக்ராம், ரிசீவிங் சைடு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டயக்ராம். இந்த டயக்ராம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்றேன். சார் அந்த ஃப்ரேம்க்குள்ள இருக்கிறது தானே சார் டேட்டா லிங்க் லேயர்? எஸ், ஃப்ரேம். ஆமா, ஒண்ணு இல்லம்மா. இப்போ நீங்க உங்க கையில மொபைல் வச்சிருந்தாலும் சரி, பிசி வச்சிருந்தாலும் சரி, நீங்க ஒரு பாக்குற அந்த ஒரு செகண்ட்ல ஒரு ஃப்ரேம் வந்து போயிடும், அடுத்த ஃப்ரேம் வரும், அடுத்த ஃப்ரேம் வரும். இந்த கண்டினியூஸ் இருந்தா மட்டும்தான் உங்களோட பிக்சரைஸ் விசுவலைசேஷன் கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க பாக்குற ஃப்ரேம்ங்கிறது சிங்கிள் ஃப்ரேம் இமேஜ் ரெப்ரசன்டேஷன். இதே வீடியோவா இருந்தா என்னவா மீனிங்? வீடியோக்கும் இமேஜுக்கு என்ன டிஃபரெண்ட் யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு நாள் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டதில்ல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. வீடியோவுக்கு இமேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ்? What do you understand from image and video? என்ன கண்ணா? சார் இமேஜ்ல ஃப்ரேம் வந்து ஸ்டில்லா இருக்கும் சார், ஆனா வீடியோல வந்து கண்டினியூஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும் சார். அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் எதுல? வீடியோல. எஸ் சார், வீடியோஸ்ல. ஆமா, ஃப்ரேம் லெவல் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஈவன் சிங்கிள் ஃப்ரேம்ல இருக்கும். இப்போ நீங்க பாக்குற இமேஜ், நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து சிங்கிள் ஃப்ரேம். புரியுதுங்களா? அதே வீடியோவா இருந்தா என்னவா இருக்கும்? மல்டிபிள் ஃப்ரேம், அதோட குமுலேட்டிவ் ரிசல்ட் தான் உனக்கு வீடியோ கண்டென்ட். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஃப்ரேம்க்கும் ஐ மீன் இமேஜுக்கும் வீடியோவுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இந்த ஃப்ரேம் ஆஸ்பெக்ட். ஸோ ஃப்ரேம்குள்ள இருக்கிறதா உனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்குள்ளேயும் இப்போ நீங்க பாக்குற மொபைலோட ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்பிளே பேஜ் தான் ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்குள்ள வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்கு? நிறைய டேட்டாஸ் இருக்கு. ரைட்டிங் கண்டென்ட் இருக்கு, என்ன உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட் தான். ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒரு பிட் சைஸ் இருக்கும். ஸோ ஃப்ரேமோட சைஸ் என்ன? ஸோ இங்க அந்த ஃப்ரேமோட சைஸ் தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாரு, 10100000 ஃபைனலி 10. இதுதான் ஆக்சுவலா அவனுக்கு என்னது? ஃப்ரேமோட சைஸ். இந்த ஃப்ரேமோட சைஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? பிட் சைஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. பிட் சைஸ், பைட்டு, எம்பி, மெகாபைட்ஸ், ஜிகாபைட்ஸ். This is actual meaning. You have to clearly understand. After that, over the class session, you take it into reference if may free after the entire today session. இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேட்டா லிங்க்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஒன்னு லாஜிக்கல் லிங்க், இன்னும் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ லாஜிக்கல் லிங்க்ங்கிறது என்னத்தை ரிசீவ் பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஐடென்டிஃபை தி அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தேவையான டேட்டா மட்டும் ரிசீவ் பண்ணும். இப்போ ஒரு செல்போன் பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு பாத்தீங்கன்னா நடுவில் வேற ஏதாவது கிராஸ் டாக் கேட்க ஆரம்பிக்கும். பாத்திருக்கீங்களா? ஹலோ, அது ஏன் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? இட் வில் ரிசீவிங் த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். அதுதான் ஆக்சுவலா வந்து ஆப்போசிட்ல இருக்கிற செல்போனோட இருக்கிற ஆண்டனாவுடைய வேலை. யார்கிட்ட இருந்து கால் வருதோ அந்த காலை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோங்க? ரிசீவ் பண்ணணும். சில நேரங்கள்ல நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த அதர் கால்ஸ் ஆல்சோ டு மெர்ஜ் வித் யுவர் ஆக்சுவல் ஒரிஜினல் கால். அப்போ ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் கெட் த 2 different வாய்ஸ். திஸ் இஸ் இதுல என்ன சொல்லுவீங்க? அது என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலா? கிராஸ் டாக்னு சொல்லுவீங்க இல்லையா? கிராஸ் டாக். ஸோ அந்த கிராஸ் டாக் வந்து ப்ராப்ளம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுனா, லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல்ல வந்து எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இட் ஹேப்பன் லைக் திஸ். இஃப் எனி ஃபேசிங் எனி ஆஃப் த இஷ்யூஸ் இன் த லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், டேட்டா லிங்க் லேயர்ல லாஜிக் லிங்க்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் ரிசீவ் அதர் சிக்னல்ஸ் ஆல்சோ ஃபார் அவர் ஒரிஜினல் சிக்னல்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்க முடியாது. So media access control. So media access control, another important controlling for data link layer. Media access control, the link between the logical link control layer and the network packet over the network. இது ஒண்ணு கிடையாதுப்பா. மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தட் இஸ் நத்திங் பட், அதாவது லாஜிக்கல்ல இருக்கிற என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஃபைனலா இஸ் கோயிங் டு ஃபீட் இட் டு பிசிக்கல் லேயர். தட் இஸ் த மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் லேயர். One thing is very important. What is the difference between logical link and media access? என்ன சிக்னலை ரிசீவ் பண்ணணும், என்ன சிக்னல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணணும். நான் சொல்றதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். And which is just going to receiving, which is going to transmitting.
and after the receiving and which kind of information. But receiving information, it is not only the single data. நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஒரே கேபிள் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கீங்க. டிஷ் ஆண்டனா மூலியம் நிறைய சேனல் வருது இல்லைங்களா? இப்போ டிஷ்ஷோட வேலை என்ன? அந்த டிஷ்க்கு உண்டான சேட்டலைட்டை மட்டும் ரிசீவ் பண்ணும். இது லாஜிக்கல் லிங்க். அதுக்கப்புறம் மீடியா என்ன பண்ணும்? என்ன சேனல்ல வந்து நீங்க வந்து செப்பரேட் பண்ணுங்கிறத மீடியா அக்சஸ் பண்ணிக்கும். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங்? இஸ் இட் எனி டவுட்ஸ்? இதுல நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை கேளுங்க, நான் சொல்றேன். நான் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்காக நான் திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன். லாஜிக்கல் லிங்க்கு மீடியா அக்சஸ்க்கு என்ன ஒரு இந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கேளுங்க கண்ணு, நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன் நான். ஹலோ சார் இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு டிஷ் ஆண்டனா இருக்குல்ல கண்ணு, டிஷ் ஆண்டனாவில் வந்து டாடா ஸ்கை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ரிலையன்ஸ் ரிசீவ் ஆகுமா? நோ சார். அப்ப டாடா ஸ்கையோட சேட்டலைட் ரிலே மட்டும் தான் ரிசீவ் ஆகும் இல்லையா? ஸோ அதை நீங்க டிசைட் பண்றதா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். மீடியா அக்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் சேனலை டிசைட் பண்றீங்க இல்லையா? ரிமோட் எடுத்து நீங்க பர்டிகுலர் சேனலை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா பர்டிகுலர் சேனல் தானே வரும். இல்லை நீங்க வேற சேனல் வச்சீங்கன்னா இன்னொரு சேனல் வருமா? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். கண்ணா யார் கேட்டீங்க? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? எஸ் சார். ஓகேவா, இது பாருங்க கிளியரா கொடுத்துருக்கேன். டேட்டா லிங்கரோட ஃபங்க்ஷன் என்ன? ஃப்ரேமிங் இருக்கு, பிசிக்கல் அட்ரஸிங் இருக்கு, ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்கு, எரர் கண்ட்ரோல் இருக்கு, தென் அக்சஸ் கண்ட்ரோல் இருக்கு. இங்க பாருங்க, எரர் கண்ட்ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரர் கண்ட்ரோல் அச்சீவிங் பை ஆடிங் ஏ கால்குலேஷன் வேல்யூ ஆஃப் சிஆர்சி, சைக்ளிக் ரிடண்டன்சி செக். தட் இஸ் பேஸ்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா எரர் வரும். அந்த எரரை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி internally the problems will be overcome for our error control mechanism of our data link layer. சரி, எரர் வரும். எரரை நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? சிஆர்சியை வச்சு நீங்க செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்க சிஆர்சிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் தான். அந்த டேர்ம்ஸை வச்சு நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க, இதுல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு டேட்டா லிங்க் லேயர்ல இருந்து இன்னொரு டேட்டா லிங்க் லேயருக்கு எப்படி ஃபீட் ஆகுது? ஸோ இங்க டிரான்ஸ்மிட் ஆகி தென் இங்க டிரான்ஸ்மிட். செகண்ட் டயக்ராம் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இஸ் ரிசீவிங். இதுல பாருங்க, அந்த கீழே இருக்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா உள்ள ஆரம்பிச்ச டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகிற வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத இந்த 5 பாயிண்ட்ல உங்களுக்கு கிளியரா ஆன்சர் பண்ணிருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ரெஃபர். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் லேயர். கடா கிளாஸ் அவர் எவ்வளவு நேரம்? சார் 250 வரைக்கும் சார். Okay, ba. Okay, now let us. Tomorrow you will start the function of network layer. இது வந்து இப்ப பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ஒரு ஓவர்வியூ ஆஃப் லேயரிங் ஃபங்க்ஷன் தான்ப்பா. இன்னும் கம்மிங் நெக்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இதனுடைய டேட்டா லிங்க்னா ரொம்ப எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 2-3 சாப்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து how we are going to understand clearly about each and every networking function. I mean the network layering function. We just going to understand the overview part of our concern layering